ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இந்த சிறப்பு தினங்களை பத்தின கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. 100க்கும் மேற்பட்ட சிறப்பு தினங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் படிக்கிறதுக்கு. பட் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜனவரி 4. ஜனவரி 4ஓட சிறப்பு என்னன்னா வேர்ல்டு பிரெயில் டே, உலக கண் பார்வையற்றோர் தினம். வேர்ல்டு பிரெயில் டே. பிரெயில் அப்படின்னா குருடர்கள் படிப்பதற்கான எழுத்து முறை. அதாவது கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா, அந்த லாங்குவேஜோட டே தான் இந்த டே. இந்த நாளை இன்டர்நேஷனல் டேன்னு கூட சொல்லுவாங்க. வேர்ல்டு பிரெயில் டே, உலக கண் பார்வையற்றோர் தினம், இன்டர்நேஷனல் டே, மூணுமே ஒண்ணுதான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த நாளோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணு தெரியாதவங்க சமுதாயத்துல நம்மளை போல சக மனிதர்கள் தான், அவங்களுக்கும் மனித உரிமைகள் அத்தனையும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் மக்களிடையே கொண்டு சேர்க்கிறது இந்த நாளோட குறிக்கோள். யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளி நவம்பர் 2018 அதிகாரப்பூர்வமா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இந்த நாளை ஃபர்ஸ்ட் எப்ப செலிப்ரேட் பண்ணாங்கன்னா ஜனவரி 4, 2019. இப்ப இந்த வருஷம் தான் முதல்ல வேர்ல்டு பிரெயில் டேவை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த வேர்ல்டு பிரெயில் டேக்கு வேர்ல்டு பிரெயில் டே அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, லூயிஸ் பிரெயில் அப்படிங்கிறவரு தன்னோட 3 வயதுல 2 கண் பார்வையை இழந்துடுறாரு. அந்த கண் பார்வை இழந்ததுக்கு அப்புறம் அவரால் தன்னோட கருத்துக்களை பரிமாறிக்க முடியாத காரணத்தினால ஒரு லாங்குவேஜ் புதுசா கண்டுபிடிக்கிறாரு, 6 புள்ளி மொழி. அந்த 6 புள்ளிகளை மட்டுமே வச்சு அவரோட கருத்துக்களை பரிமாறிக்கிறாரு. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கு. அதனால அவரோட பேரவே இந்த நாளைக்கு வச்சுட்டாங்க. ஜனவரி 4 வேர்ல்டு பிரெயில் டே. கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Monday.